அஸ்ஸலாமு அலைக்கும். லோகாவுடைய தொழுகை இருக்கா இல்லையா? நான் ஒரு 15 இயர்ஸ் பேக்கு வடஅமெரிக்காவில் கொஸ்டின் கேட்கும்போது 7 to 10 டைமிங்க்கு லோகா தொழுகை வந்துட்டு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரர் சொன்னால் இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதே மார்க்கத்தை இருக்கா இல்லையா? நாங்கள் தொழுகிறோம், அதுக்கு தொழலாமா அப்படி இல்லை? நம்ம அதாவது சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, துஹா நேர தொழுகை என்று ஒன்று மார்க்கத்தில் உண்டா இல்லையா? சில குறிப்பிட்ட நேரத்தில் அதை நாம் தொழுது வந்தோம், சில பேர் அதை இருக்கு இல்லை என்பது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ மார்க்கத்தில் அது உண்டா இல்லையான்னு கேட்குறாங்க. துஹா நேர தொழுகை என்று ஒன்று இருக்கிறது, அது மார்க்கத்தில் உள்ளது தான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹான்னு சொன்னால் முற்பகல் நேரம் அர்த்தம். இப்போ குர்ஆனில் கூட நாம் ஓதுறோம்ல, வத்துஹா வல்லைலி இதா சஜா, வத்துஹா முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். ஷம்சி வதுஹாஹா அப்படின்னு இன்னொரு வசனம் இருக்கு, சூரியனின் மீது சத்தியமாக, வதுஹாஹா அதனுடைய முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக அப்படிங்கிற பொருள் அர்த்தம். அப்போ துஹா என்று சொன்னால் முற்பகல் நேரம் அப்படின்னு பொருள். முற்பகல் நேரம்னா எது? இப்போ காலையில் ஒரு 8 மணி 9 மணி பகல் நடுப்பகல்னு சொல்கிறோம்ல, பகல்ங்கிறது உங்களுக்கு காலையிலேருந்து ஆரம்பிக்கிறது. நடு உச்சியில் சூரியன் நடு உச்சியில் இருக்கக்கூடிய நேரம் தான் நடுப்பகல். சுட்டரிக்கக்கூடிய வெப்பம் கடுமையாக இருக்கும். சூரியன் உச்சி சாய்ந்ததுலேருந்து வெப்பம் தனிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ முற்பகல் நேரம்னு சொன்னால் ஒரு 10, 11, 11:30 இந்த நேரம்லாம் முற்பகல் நேரத்துக்குள்ளே அடங்கக்கூடிய விதம். ஒருவர் அந்த நேரத்தை தேர்வு செய்து நஃபிலான தொழுகையாக, நபிகள் நாயகம் கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தான தொழுகையாக தொழுகலாம். மார்க்கத்தில் அந்த முற்பகல் நேரத்தில் ஒரு தொழுகை என்று மார்க்கத்தில் இருக்குது, அது கடமை கிடையாது. ஐவேளை தொழுகை தான் கடமை. சுபஹு, துஹர், அசர், மக்ரிப், இஷா இந்த 5 நேர தொழுகை தான் கடமை. இந்த 5 நேர தொழுகை இல்லாமல் ஒவ்வொரு நாளில் நாம் தொழக்கூடிய முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், இரவு நேர தொழுகைகள், இவை எல்லாமே நஃபிலான கடமை தாண்டி நாம விரும்பி செய்யக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகளாக மார்க்கத்தில் கருதப்படும். அவற்றுக்கு கூடுதலான நன்மை இருக்குது, சிறப்பு இருக்கிறது. அது மாதிரி துஹா நேர தொழுகை என்பதும் ஒரு கூடுதலான உபரியான ஒரு வணக்கம் தான் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹா நேர தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்று முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹா முற்பகல் நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். எத்தனை ரக்காத் தொழுதிருக்கிறாங்க? 8 ரக்காத்து தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முற்பகல் நேரத்தில் 8 ரக்காத்து தொழுதிருக்கிறாங்க. அப்போ 2 2ஆக 8 ரக்காத்து வரையிலையும் தொழுகலாம். 4 ரக்காத்து தொழுதிருக்கிறார்களும் ஹதீஸ் இருக்கு. 2 2ஆ 4 ரக்காத்துகளும் தொழுகலாம். அப்போ 4 ரக்காத்துகள் ப்ளஸ் 8 ரக்காத்துகள் வரையிலையும் தொழுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ லுஹா நேர தொழுகை உண்டு. இல்லைன்னு சில பேர் சொல்வதற்கு என்ன காரணம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த லுஹா நேர தொழுகை தொடர்பாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தியை மட்டும் ஒருத்தவங்க படித்தாங்கன்னா இல்லைன்னு விளங்கிடுவாங்க. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் லுஹா நேர தொழுகையை தொழுதிருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா நேர தொழுகையை தொழுது நான் பார்த்ததில்லை அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் லுஹா தொழுது நான் பார்த்ததில்லையே அப்படின்னா ஆயிஷா அவங்க நான் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி புரிந்து கொள்ளப்படும்? அப்போ ரசூலுல்லாஹ் லுஹா தொழுகலை, அவங்க மனைவி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் லுஹா தொழுது நான் பார்த்ததில்லைங்கிறாங்க. அப்போ அவ்வளோதான், லுஹா நேர தொழுகை இல்லை அப்படின்னு விளங்கிக்கிறாங்க. பொதுவாக ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது நான் பார்த்ததில்லை, நான் அறியவில்லை அப்படின்னு சொன்னால் அது அவங்களை பொறுத்து அவங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். எனக்கு தெரியலை, நான் பார்க்கல, இது அவங்களுடைய நாலேஜ். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொழுகை குறித்து தெரிந்து வைத்த ஒரு விஷயத்தை சொல்வதாகத்தான் ஆகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்ததில்லைங்கிறதுனால ரசூலுல்லாஹ் தொழவே இல்லைன்னு ஆகிறாது. ஏன்? ரசூலுல்லாஹ் தொழுதா வேறு நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருக்கு, முஸ்லீமில் இருக்கு, அபூதாவுதுல இருக்கு. 8 ரக்காத் தொழுதாங்கன்னு சொல்லி ஏனைய நபித்தோழர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் தொழாத உடனே 8 ரக்காத் தொழுதாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ தொழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் துஹா முற்பகல் நேரத்து தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்பதுதான் உறுதியான ஒரு செய்தி. ஆயிஷா அவர்களுடைய அறிவிப்பை பொறுத்தவரை அது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். முற்பகல் நேரம்ங்கிறது அந்த ஒரு 10, 11, 11:30 இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தொழுகலாம். அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.